ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேண்டம், வேதாளர், முகமுடி வீரர் மாயாவி இப்படிப்பட்ட அந்த ஒரு நாயகரை பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு கதையில் நம்ம சந்திக்க போகிறோம். இதுக்கு முன்னே பார்த்த கதைகளை போலவே இந்த ஒரு கதையும் பயங்கர சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுது. நீங்கள் உண்மையுமே ரசிப்பீங்க இந்த கதையை. டிசி மார்வல் சூப்பர் ஹீரோக்கள் இருந்தாலுமே இந்த வேதாளரை பிடிக்கிறவங்க யாராவது இருக்க முடியுமா? ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ உங்களுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுக பகுதியில் ஒரு நபர் குண்டடிப்பட்டு அங்கே கீழே விழுவுறாரு. யார் பண்ணா அந்த வேலையை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 நபர்கள் அவனை சுட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ஒரு டாக்ஸி டிரைவர் காரில் அந்த இடத்துல இருந்த அந்த நபர் தான் கவனிக்கிறாரு. அந்த 2 கொலையாளிகள் ஓடினதுக்கு அப்புறமா இவர் அந்த குண்டடிப்பட்ட நபரை போய் பார்க்குற. அப்படி யார் நீ, உனக்கு என்னாச்சு, எதுக்காக அவங்க ஒன்று சுட்டாங்க, யாரவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹைட்ரா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அந்த நபர் அங்கே உயிரை விட்டுறான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ், போலீஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. இந்த கார் டாக்ஸி டிரைவருமே பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட அந்த உண்மையை சொல்கிறான். அவனுக்கு உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை ஹைட்ரா அப்படிங்கிறது, அதுக்கு என்ன அர்த்தங்கிறது எனக்கும் தெரியல அப்படின்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வேதாளர் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவர் ஜாலியாக தன்னுடைய காதலி கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதாளருடைய ஒரு மறைவிடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வராங்க. அங்கே பெரிய பாறையாட்டம், குத்து பாறையாட்டம் ரொம்ப உயரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் மேலே ஏறி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கீழே ஒரு அமைப்பாட்டம் இருக்குது. அந்த விசையப்படுத்தி இழுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு கயிறு பார்த்தீங்கன்னா வருது. நம்ம வேதாளர் அதை எப்படியோ பிடிச்சிக்கிட்டு மேலே போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கூடையாட்டம் இருக்குது. அதை அப்படியே கீழே அனுப்புகிறாரு. அதில் அவருடைய காதலியான டயானாவும் அவருடைய நாயான டெவிலுமே அந்த கூடைக்குள்ளே ஏறி நீட்டாக பார்த்தீங்கன்னா மேலே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஏதாவது மறைவிட வீடு மாதிரி இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஒரு குகை மாதிரி இருக்குது. நம்ம வேதாளருடைய இருப்பிடமான மண்டையோட்டு குகை மாதிரி இல்லைனாலுமே ஒரு குகை மாதிரி நல்லாவே இருக்குது. உள்ளே போன சகல வசதிகளுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மீட்டர், ரேடியோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு சாதனங்களுமே இருக்குது. அப்போ அந்த ரேடியோவிலேருந்து ஒரு செய்தி அறிக்கை பார்த்தீங்கன்னா வருது. இந்த மாதிரி துறைமுக பகுதியில் இரவு நேரத்தில் ஒரு நபர் குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டான், அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை ஹைட்ரா அப்படின்னு இந்த செய்தி அறிக்கையை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம வேதாளர் அதை நோட் பண்ணுறாரு. ஹைட்ரா அப்படின்னோடனே அவருக்கு ஏதோ ஸ்பார்க் ஆகுது. அவருக்கு ஹைட்ராவை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பார்த்தீங்கன்னா எல்லாத்த ஊர் முழுக்க எல்லாம் போயிருக்கும். அது அந்த ஹைட்ரா அப்படிங்கிற அந்த கும்பலுக்குமே கேட்டிருக்குது. அவங்க உடனே அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. நீ தானே அந்த வார்த்தையை சொல்லியிருப்ப அப்படின்னோடனே அவனை பிடிச்சி அடித்து இது பண்ணுறாங்க. உண்மை சொல்லு, நீ அந்த போலீஸ்காரங்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் உண்மை சொல்ல மறுத்தாலுமே அடி வாங்குறதுனால கடைசியில் ஹைட்ரா அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அப்போ அவங்க கொஞ்சம் அடிச்சுட்டு அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஹைட்ரா அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. திரும்பவும் இதை ஏதாவது உளறி வச்ச அப்படின்னா உன்னோட இடம் எங்களுக்கு தெரியும், திரும்பி உன்னை அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு அங்கேருந்து அந்த நபர்கள் போயிடுறாங்க. திரும்ப இங்கே வேதாளரை காமிக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரா அப்படின்னோடனே அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆயிடுது. திரும்ப அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வாசித்த நபரை எப்படியோ பிடிச்சி அவர் பேசுகிறாரு. நீங்கள் ஹைட்ரா தானே குறிப்பிட்டீங்க அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே சரி நீங்கள் யார், நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் போட்டு பேசுங்க அப்படிங்கும்போது தன்னை ஒரு கர்னல் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸில் ஒரு சில நபர்கள் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு நம்ம வேதாளர். அது மாதிரி ஒரு நபர்கிட்ட எப்படியே பேசி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கி ஒரு மாதிரி போகிறாரு. அங்கே ஒரு சீஃப் இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி ஃபோன் கால் வந்திருக்கு, உங்களை சந்திக்க வாக்கர் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு அப்படின்னு. அவருமே ரெடியாக தான் இருக்காரு. நம்ம வேதாளர் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த மாறுவேஷ காஸ்டியூமில் ஒரு மாதிரி போய் அந்த சீஃப் கிட்ட பேசுகிறாரு. அவர் ஹைட்ரான்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்காரு. ஹைட்ரா அப்படிங்கிறது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 தலைகளுடைய ஒரு கொடிய மிருகம் அப்படின்னு சொல்லலாம். அதோட மிருகத்துடைய ஒரு தலையை வெட்டினா கூட அந்த இடத்துல 2 தலைகள் முளைக்குமாமா. இப்படிப்பட்ட ஒரு கொடிய மிருகமோ அதைத்தான் ஹைட்ரான்னு சொல்லி குறிப்பிடுவாங்களாமா. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹைட்ராங்கிற ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருந்தது. என்னுடைய முன்னோர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வேதாளர்கள் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்ல வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேச்ச மாற்றிட்டு அந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒளிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப ஹைட்ராங்கிற பேர் கேட்கும் பொழுது ஸோ அந்த கும்பல் இன்னும் இருக்க மாட்டிருக்கு. அவங்க உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியவங்க. ஆசியா, வட ஆப்பிரிக்கா,
ஐரோப்பாலலாம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இவர் பாட்டுக்கு என்னென்னமோ கடந்த காலத்தை பற்றியெல்லாம் பேசும்பொழுது அந்த சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக இருப்பான் போல இருக்குது, இந்த நபருக்கு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையுமே காதுலேயே வாங்கலை. போதும் மிஸ்டர், இதுக்கு மேலே நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தான் என்னுடைய உதவியாளன் சார்ஜென்ட் இருக்கு அப்படி அவங்ககிட்ட போய் கேட்டுக்குங்க அப்படின்னு வேதாளரை அந்த சீஃப் அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கரை இங்கே அனுப்பி வச்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே ஃபோன் போட்டு கேட்குறாரு. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேவ் பால்மர். நம்ம வேதாளர் ஏதாவது ஒன்றுனா இந்த டேவ் பால்மர்கிட்ட தான் ஒரு மாதிரி கேட்பாரு. அந்த டேவ் பால்மருக்கு வேதாளர் நேரடியாக தெரியல அப்படின்னாலுமே மறைமுகமாக ஒரு மாதிரி தெரியும். அவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு சமாளிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சவர். ஸோ அந்த சீஃப் வந்து அந்த டேவ் பால்மர்கிட்ட பேசுகிற அப்படி, யார் சீஃப் இந்த ஆளு கிறுக்குனா இருப்பான் போல இருக்கு, அவன் பாட்டுக்கு பண்டைய காலம் வரலாறுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சீஃப் இங்கே பாருங்க, அது எல்லாமே காது கொடுத்து கேளுங்க, அவர் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையோட பேச மாட்டாரு, அவர் சொல்றாரா நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே பக்குவமாக எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வேதாளர் அந்த சார்ஜென்ட் கிட்ட போய் இந்த ஹைட்ரா அப்படிங்கிற தகவல் கொடுத்த நபர் யாரு அப்படின்னு சொல்லும்போது அது அந்த டாக்ஸி டிரைவர் அப்படின்னு அவனுமே விஷயத்த சொன்னனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவர் வெளியில தான் வந்து பார்த்தா காரில் ஒரு மாதிரி இருக்கிறான். ஸோ அவரை போய் சந்திக்கிறதுக்கு நம்ம வேதாளர் போறாரு. தன்னுடைய டெவிலுங்கிற நாய் கூட்டிட்டுமே காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு அவர் அந்த ஹைட்ராவை பற்றி அந்த சில விஷயங்களை கேட்குறா. அப்படி இந்த ஹைட்ரானா என்ன, யார் உனக்கு சொன்னா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஏற்கனவே அடி வாங்கினதுனால பயந்து போய் உண்மை சொல்ல மறுக்கிறான். நம்ம வேதாளருமே அதை கவனிச்சிடறாரு. உன் முகத்தில் வீங்கி இருக்குது, ஸோ அந்த கும்பல் உன்னை அடிச்சிருக்காங்க, உண்மையை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதானே அப்படின்னு அவருமே அங்கே பேசிட்டு இருக்க சமயத்தில் காருக்குள்ள அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராவை சேர்ந்து 2 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட யாரோ ஒரு அந்நியன் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ டாக்ஸி டிரைவர்கிட்ட நம்ம வாயவே தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நபர் மட்டும் முன்னே வந்து அந்த காருக்குள்ளே எட்டி பார்த்து, ஹலோ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, யார் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்கும் பொழுது, ஒன்றுமில்ல இந்த டிரைவர்கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்டுட்டு இருந்தேன், இந்த வழியை போகலாமா, நான் போகிற இடத்துக்கு எப்படி போனால் பக்கம் அப்படிங்கிற மாதிரி வழி கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்காரு. ஆனால் அங்கே வந்து அந்த நபர் வந்து அதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல, என்ன விளையாடுறியா உண்மையை சொல்லு, அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா உண்மைதான்ப்பா சொன்னேன், ஏன்னா உன்னோட ஆளை வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க வைக்கிறாரு வேதாளர். அவன் திரும்பி பார்த்த அடுத்த செகண்ட்ல என்ன பண்றாருன்னா அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி காருக்குள்ள அப்படியே இழுத்து போட்டுக்கிறாரு. அப்படி போடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாகா அந்த கும்பலை சேர்ந்த இன்னொருத்த வந்து பின்னாடி இருந்து பார்ப்பான். பார்த்தது மட்டும் இல்லாமல் இழுத்து போடும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு மாதிரி சுட்டுறான், குண்டடி பட்டுறான். அவனை எப்படியா காருக்குள்ள இழுத்து போட்டுறாங்க. ஆனால் குண்டடி பட்டதுனால ஒரு மோசமான நிலையில் இருக்கான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட வேதாளர் சொல்றாரு, அவசரமாக இவனை வந்து காப்பாற்றி ஆகணும், போய் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அங்கே போய் அவனை அட்மிட் பண்ணிடு அப்படின்ட்டு இவர் காரை விட்டு வேகமாக இறங்கி அந்த சுட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்கலான்னு போவார். ஆனால் அதுக்குள்ள அவன் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து அங்கேருந்து வேகமாக தப்பிச்சு போயிடுவான். வேதாளருக்கு அப்போ தான் புரியுது இந்த ஹைட்ரா கும்பலை சேர்ந்தவங்க தன்னுடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருவேளை உண்மை எதுவும் சொல்லிடுவாங்களோ இருமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை அங்கேயே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய ஆளாகவே இருந்தாலும் உடனே கொண்டுடுறாங்க, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்க அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அந்த நபரை அட்மிட் பண்ண டாக்ஸி டிரைவருக்கும் நேரமே சரியில்லை, இன்னைக்கு காலையிலேருந்து யார் மூஞ்சில் விழிச்சனோ தெரியல, இப்படி தொல்லை மேலே தொல்லையாக வந்துட்டு இருக்குன்னு அவர் அங்கே ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸுக்கிட்ட அந்த டாக்ஸி டிரைவர் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் சொல்லும் பொழுது அது நர்ஸுக்குமே குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு வேதாளர் வந்ததாக இருக்கட்டும், அந்த போக்கிரி வந்து அந்த காருக்குள்ளே ஏறும்போது எவனோ ஒருத்தர் பின்னாடி சுட்டதாக இருக்கட்டும், அந்த நிகழ்வே ஒரு மாதிரி குழப்பமாக வந்து அவங்களுக்கு அங்கே இருக்குது. அப்போ கரெக்டாக வேதாளருமே அங்கே வந்து சேர்ந்துடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான விளக்கத்தையுமே கொடுக்குறாரு. அவன் யாருங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவனுடைய கும்பலை பற்றி எனக்கு நெடுங்காலமாகவே தெரியும், அவங்க மோசமான ஒரு கும்பல் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி வச்சுட்டு அங்கிருந்து ஒரு மாதிரி போயிடுறாரு. இது அந்த டாக்ஸி டிரைவருக்கும் நர்ஸுக்கும் இந்த ஆளுக்கு இருக்குன்னா இல்லை ஒரு வேளை ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக என்ன மாதிரியான ஆளுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே அப்படியே அவர் போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேதாளர் வெளியே போனப்போ வெளியில் ஒரு கார் நின்றுட்டு இருக்குது. அந்த காரில் தான் அந்த கும்பலை சேர்ந்தவங்க இருந்திருக்கிறாங்க. வேதாளர் ஃபஸ்ட்டு பிடிப்பான் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேணாம், அதை அவன் போகட்டும், முதல்ல நம்மால் ஒருத்தன் உள்ளே இருக்கான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும், அதாவது அவன் குணமாகி உண்மை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனை கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது. அந்த நர்ஸுக்கிட்டையும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அந்த நர்ஸ் வந்து பாருங்க நீங்களும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் கேட்கல. அவங்க நர்ஸையும் அந்த டாக்ஸி டிரைவர் அங்கே தான் இருப்பான், 2 பேர்த்தையும் வந்து பாருங்க அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே போய் ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கிட்டு அந்த நபரை வந்து பண்ண கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளை அவன் கொண்டிருக்கலாம் அல்லது உண்மை எதுவும் சொல்லாதனால உயிரோட கூட வச்சுருந்துக்கலாம், பட் அது தேவையில்லை. ஆனால் அவனை அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. வேதாளர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சந்திக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே பரபரப்பாக இருக்குது. போலீஸ் எல்லாமே அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தர் அட்மிட் பண்ணாங்க, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே போலீஸ்காரங்களுக்குலாம் என்ன எதுன்னு புரியல. நம்ம வேதாளர் கரெக்டாக தன்னுடைய டெவில் நாயை கூட்டிட்டு அப்போ தான் அங்கே வரும்பொழுது நர்ஸ் அதை பார்த்துட்டு இதோ இவரும் வந்தார், அந்த சம்பவம் நடந்த இடத்துக்குள்ள இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஹே நில்லு எங்கே போகிற அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மாயாவி நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு சாதகமாக அங்கேருந்து தப்பிச்சிடறாரு, மறைஞ்சிடுறாரு.
ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரா கும்பலை சேர்ந்த ஆட்களுமே கார்ல தான் இருக்கிறாங்க. மாயாவி வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாம தப்பிச்சு போறதை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் கவனிக்கிறாங்க. அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் சேர்ந்த ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரா கும்பல்கிட்டே இங்க ஒருத்தன் நாயை வச்சுட்டு ஒரு ஆள் போனானே பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் அங்க போயிடறான். இங்க பத்தியா நம்மகிட்டே வந்து அவன் எங்க இருக்கான்னு கேட்கறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேதாளரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் தானே போனா, நீ ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. வேதாளர் அதை கண்டுபிடிச்சாரு. நம்மளை யாரோ ஒருத்தர் பின்தொடர்ந்து வரான். அதுவும் நல்லதுக்கு தான். அவனை பிடிச்சி விசாரிச்சோம்னா அந்த கும்பல் எங்க இருக்குது, அவங்களுடைய அந்த ரகசிய இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு திட்டம் போடுறாரு. இவரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் மறைஞ்சுக்கிறாரு. முன்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த நபர் எங்க போனா அப்படின்னு அவன் குழப்பத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு வழிமறிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரை பிடிக்கிறாரு. அந்த நபரை திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். தான் ஒரு ஊமைங்கிற மாதிரி அங்க நடிக்கிறான். வேதாளர் அதை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ உன்னுடைய கும்பல் பத்தின ரகசியங்களை நீ வெளியே சொல்லப்படாது அப்படின்னு ஊமை மாதிரி நடிக்கிறீங்களா, எனக்கு தெரியுது. நீ உன்னை அடிச்சு கேட்டாலும் நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு ஒரு விஷயம் பண்றாரு. உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீ பாட்டுக்கு இங்கிருந்து போ, அவனோட இடத்துக்கு போ, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வேதாளர் சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு அப்போதைக்கு போயிடுறாரு. வேதாளர் சொன்ன மாதிரி அவன் அங்கே ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். அந்த டைம் ஆனதுக்கப்புறம் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான், அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு பின்னாடி சுற்றி முற்றியும் பார்க்குறான். யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம மாயாவி அவருடைய காஸ்டியூம் போட்டுட்டு ரகசியமாக வேற வழியில் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இருப்பிடத்துக்கு போனால் அது பிரச்சனையாரு, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு கொள்றது, சித்திரவதை பண்ணுறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவியை கூட்டிகிட்டு போயிடுறான். வேதாளருமே பின்தொடர்ந்து ஒரு மாதிரி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன், நான் இந்த மாதிரி அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், இருந்தாலுமே அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், நான் வந்து நம்மளோட இடத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், இதுதான் அவனை கொள்றதுக்கு சரியான இடமா இருக்கும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, நீ முட்டாள்தனமாக காரியம் பண்ணியிருக்க. மொதல் விஷயம் அவங்ககிட்ட மாட்டிட்ட, ரெண்டாவது விஷயம் அவனுக்கு கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அவனுக்கு உயிரோடு இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடிச்சு வீழ்த்தி மயக்குமுறை செஞ்சு அவனை ஒரு ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போய் எங்கிட்ட கொண்டு போய் தள்ள பார்க்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாளர் கவனிச்சிடுறாரு. அவனை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சு அங்கே ஒரு பட்டனாட் இருக்குது. அதை அழுத்தினோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திறந்துக்குது. அது மூலம் அவன் வந்து கீழே விழுகுறான். எங்கடா போய் விழுகுறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கடல் இருக்குது. அவன் அந்த கடல் தண்ணிக்குள்ள ஒரு மாதிரி விழுந்துடுறான். ஒரு மாதிரி மயக்கம் வர அந்த நிலையில் இருக்கான். தண்ணிக்குள்ள விழும்போது அவன் எப்படியும் வந்து செத்துருவான். ஸோ வேதாளர் எப்படியா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை எப்படியா கரையேற்றி காப்பாற்றிடு. அப்படி அவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் யாரா நீ கோமாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் நீ தானே, ஏன் இப்படி வித்தியாசமாக காஸ்டியூம் போட்டிருக்கேன், நீ என்ன போலீஸா வேற யாராவதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் தனியால் இந்த கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, என்ன நீ ஒருத்த மட்டும் எப்படி அழிக்க முடியும், உலகம் பூரா இந்த கும்பல் வந்து பரவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேதாளர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னா இவங்க அழிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் பயப்படுறான். இருந்தாலுமே சரி என்னோட உயிரை வேற காப்பாற்றிருக்க, அதனால நான் வந்து நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருப்பிடம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரகசியம் ஒரு மாதிரி கண்காணிக்கிறாங்க. வேதாளர் அப்போ சொல்கிறார், நான் உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சோதிச்சுட்டு வந்துடுறேன், ஆராய போகிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு நோட்டை விடுறதுக்கு. இவனுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயமாயிருது, இவன் பாட்டுக்கு லூசு தரமாக உள்ளே போகிறானே, வெளியே இது வராமல் போயிட்டானா என்ன மாட்டேன்னு ஒரு கவலையில் அங்கேயே நின்று அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ளே போனவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஆராயிற அப்படி ஒரு ரூம்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு மின்சார நாற்காலி இருக்குது. சில நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார வச்சு சித்திரவதை பண்ணுறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி உயிரை எடுத்தாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு அவர் அங்கே நினச்சிக்கிட்டே போறாரு. அது போக இன்னும் சில விஷயங்களை அவர் பார்க்கும்பொழுது அந்த இடமே ஒரு நாசகர இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த இடத்த ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயமெல்லாம் பண்ணுறாரு. அந்த நாற்காலியை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாரு. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள இந்த 2 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாளருடைய அந்த மண்டையோட முத்திரை வந்து இருக்கிறத பார்க்குறாங்க. யாராவது யார் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியாமல் அவங்க குழப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு மர்ம நபர் உள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தலைமையகத்துக்கு ஒரு மாதிரி தகவல் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டனாட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரா இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தகவல் போய் சேருது. ஒரு நிறைய அமைப்புகள் இருக்கும் போல இருக்கால இந்த 13வது ஒரு அமைப்பு தான் அங்கே ஒரு மாதிரி இருக்கிறது போல இருக்குது. அந்த நம்பர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லைட்டாக எரியுது, அதாவது பளிச்சுன்னு காட்டுது. அவங்களுமே அங்கே உள்ள இருக்கவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இந்த 13வது தளத்தில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னா அவங்க மானிட்டரில் எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வீட்டுக்கு வெளியில் அந்த பிரச்சனை இல்லை, உள்ளதா போல இருக்குது பிரச்சனை அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து சமாளிக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி அந்த அலாரம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க வந்து பண்ணி தப்பிச்சாதான் உண்டு, இல்லைன்னா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும் நெருப்புக்கு இரையாகி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா பற்றின உண்மைகள் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. தங்களுடைய ஆட்கள் இறந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு ஒரு கொடூரமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு அங்கே இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரியுது.
இதே வெளியே பிரச்சனையா இருந்ததுன்னா இவங்க வந்து ஆட்கள் அனுப்பி அது என்ன எதுன்னு பார்க்க போயிருந்திருப்பாங்க. ஆனால் உள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்களே சமாளிக்கிட்டு இல்லைன்னா அவங்க மொத்தமா சேர்ந்து அழியட்டும் அப்படின்னு அவங்க விட்டுறாங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் ஆயிடுது. இவங்க வேதாளரை வந்து கண்டுபிடிக்க முடியல. இவங்களும் உள்ள போய் தேடி பார்க்குறாங்க. அங்கங்க அவருடைய அந்த முத்திரையை வந்து விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியே பார்த்துடுறாங்க. அவனை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வேதாளர் அங்க இருக்கக்கூடிய ஒரு டேபிள போட்டு வந்து அவங்களை அடிச்சு வீழ்த்தி மயக்குமுறை செஞ்சிடறாரு. அதாவது ஒருத்த விழுந்துடுறா, இன்னொருத்த வந்து எப்படியோ சுதாரிச்சு ஒரு துப்பாக்கி எடுத்து நம்ம வேதாளரை மிரட்டணும் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அந்த சமயத்தில் டைம் அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருது. ஏதோ ஒரு அலாரம் மணியோசை மாதிரி கேட்குது. ஸோ அந்த இடமே திடீர்னாங்க இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. நெருப்பு வந்து பத்திக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது வேதாளருக்கு தெரியல. ஆனால் அந்த நபருக்கு கூட அந்த நபருக்கு எல்லாமே தெரியும். உடனே நமக்கு தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வெளியில எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. இதை வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த நபர் உள்ள என்னதானே நடக்கிறது, அந்த முகமடி போட்ட ஆளையும் காணோம், வெளியே வர மாதிரியும் தெரியல, வீடு வேற பத்தி எரியுதுன்னு சொல்லிட்டு அவன் பயத்திலையும் கவலையிலும் வந்து அங்கே இருக்கிறான். ஸோ அவங்களுடைய அந்த வீடு வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான அந்த ஹைட்ராவுடைய தளத்துல இருந்து அங்கே அந்த மானிட்டர்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படியோ வேதாளரும் கூட இருந்த அந்த நபர் வந்து தப்பிச்சு வெளியில ஒரு மாதிரி வந்துடுறாங்க. இந்த விஷயத்த மானிட்டர்ல வந்து அவங்க கவனிக்க தவறிடுறாங்க அந்த ஹைட்ரா குழுவினர். ஸோ அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேதாளர் வந்து இங்கே எப்படி நெருப்பு பிடிச்சது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது அவனும் சில உண்மைகளை சொல்றான். ஸோ நாங்கள் வந்து ஒரு அலாரம் மாதிரி வந்து அனுப்பணும். அது மூலமாக இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ராவுக்கு போய் சேரும். அவங்க இந்த மாதிரி காப்பாற்றுறதுக்கு உதவிக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா இங்கே நம்ம உடனே இங்கேருந்து தப்பிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை சரி செய்யாம விட்டோம்னா அதுவே 10 நிமிஷம் கழிச்சு வந்து அதுவே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிடும். அதுதான் நடந்திருக்குது. நாங்கள் உன்னை பிடிக்காம விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் கடைசியில் எல்லாமே நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பயத்தோட பார்த்துட்டு இருந்த அந்த இன்னொருத்தங்கிட்டையுமே வந்துடுறாங்க. அவனுக்கு பார்த்தோன்னே கோவம் வருது. ஏன்னா தன்னை கொல்ல முயற்சி பண்ணவனே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. வேதாளர் வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராவுடைய அந்த இடத்த நான் அழிக்கணும்னா உங்களோட உதவி தேவை. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது உனக்கு என்ன பைத்தியமா, தனியாலாம் போய் அங்கெல்லாம் நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது கடைசியில் அது மாதிரி ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துக்குமே வந்து வேதாளரை வந்து அந்த 2 பேர் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளதான் வந்து அந்த அமைப்பு இருக்கும் போல இருக்கு. இவர் ரகசியம் எப்பவும் போல உள்ள போயிடுறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் சில விஷயங்களை நோட் பண்றாரு. அங்க மனிதர்கள் மாதிரியே இருக்கக்கூடிய உருவ பொம்மைகளை பார்க்கறாரு. அதாவது அந்த இடத்துல எப்பவுமே வேலை நடந்துட்டு இருக்குது, மக்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக ஒரு வெளி தோற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப் எல்லாமே இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு பட்டன் சிஸ்டமாட்டு ஏதோ இருக்குது. அதை அமுத்தி பார்க்குறாரு. ஒருவேளை அங்கே அந்த வீட்டில் தீ பிடிச்சதுக்கு இது மாதிரியான ஏதோ ஒரு சிஸ்டம் தான் காரணமாக இருக்குமா அப்படின்ட்டு அதை அமுத்துறாரு. ஆனால் அமுத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசையாத அப்படியே நில்லு, உன்னை நான் சுற்றி வளைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரோ பேசுகிற மாதிரிலாம் கேட்குது. நீ ஒரு தொல்லை, நீ அந்த இடத்தையும் அழைச்சிட்டு கடைசியாக நீ இங்கே தான் வருன்னு எங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டு அப்படிங்கன்னு யாராவது பேசுகிற மாதிரி அந்த சத்தம் எல்லாமே அவர் கேட்குது. இருந்தாலுமே அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த குரல் எங்கே தாண்டா இருந்து வருது அப்படின்னு அதையுமே கண்டுபிடிக்கிறாரு. அங்கே ஒரு கருவியாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல பொருத்தப்பட்டிருக்கு. அது மூலமாக தான் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படுது. இவர் உள்ள நுழைஞ்சோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து அவங்க முன்னவே பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் தான் அந்த குரல் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணலாம், எப்படி அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேலே சில துப்பாக்கிகள் எல்லாமே செவுத்துல அங்கங்கே அப்படியே பொருத்தப்பட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா அதுலேருந்து சுடலாம், துப்பாக்கி குண்டுகள் வெளியில் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி அந்த டேப் ஆஃப் பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு அதை ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கிகள் மேலே பொருத்தப்பட்டிருக்கும். அதுலேருந்து குண்டுகள் அப்படியே சிரிப்பாயுது. இதை சடனாக புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படியோ கீழே படுத்துக்கிறாரு, மறைஞ்சிக்கிறாரு. நல்ல வேலை அந்த குண்டுகள் எதுவுமே அவர் மேலே படலை. அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிருது. நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பத்திக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரு அந்த இடத்த விட்டுட்டு ஒரு மாதிரி வெளியில வந்துடுறாரு. அந்த இடத்துக்குள்ள இருந்த அந்த ஆட்களுமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க முன்னமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. சப்போஸ் அங்க இருந்தாலுமே அவங்களுமே அந்த நெருப்புல கருகி இறந்து போயிருந்துருக்கலாம். ஸோ வெளியே இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமுமே ஹைட்ராவோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கருகி போச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வேதாளருக்கு அந்த பழைய கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஹைட்ரா அப்படிங்கிற அந்த கொடிய மிருகத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னா நெருப்பு பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சாங்களாமா. ஹெர்குலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பயன்படுத்தி அழிச்சார் அப்படிங்கிற ஒரு கதை வந்து இருக்குதாமா. அது அவருக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது. இதோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரா கும்பலை அழிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நிறையா இருக்குது. அதையுமே நம்ம கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி அழிக்கணும் அப்படின்னு வேதாளர் அங்கே நினைக்கிறாரு. இதோட இந்த கதை இங்கே முடியுது. ஆனால் ஒரு செம்மையான ஒரு கதை, சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கும். இந்த ஹைட்ராங்கிற பேர் நீங்கள் நம்ம மார்வல் படங்களை கூட பார்த்துருப்பீங்க. ஒரு கும்பல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வேறு சில கதைகள்லையும் வேறு சில விஷயங்களையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இது மூலமாக தெளிவாக தெரியுது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான வேதாளருடைய கதைகள் அப்பப்போ நம்ம ஒரு மாதிரி பார்க்க தான் போகிறோம். பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.